திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 464 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 81. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம். திருப்பாடல் 31. சச்சையனே மிக்க தன் புனல் விண் கால் நிலம் நெருப்பாம் விச்சையனே விட்டுடுதி கண்டாய் வெளியாய் கரியாய் பச்சையனே செய்ய மேனியனே ஒன் பட அரவக் கச்சையனே கடந்தாய் தடந்தாள் அடற்கரியே. வெண்மை பசுமை கருமை செம்மையாகிய வண்ணங்களுடைய திருமேனியை உடையவனே, ஒளி பொருந்திய படமுள்ள பாம்பாகிய அரைப்பட்டிகையை உடையவனே, அகலமான அடிகளையும் கொல்லும் இயல்பையும் உடைய யானையை கொன்றவனே, மெய்ப்பொருளே, மிகவும் குளிர்ந்த நீர் வான் காற்று நிலம் தீ ஆகிய 5 பூதங்களாகவும் விளங்கும் வித்தையை உடையவனே, என்னை கைவிட்டு விடுவாயோ. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம். திருப்பாடல் 32. அடற்கரி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை விடற்கரியாய் விட்டுடுதி கண்டாய் விழு தொண்டர்கல்லால் தொடர்கரியாய் சுடர் மாமணியே சுடு தீச்சுழலக் கடற்கரிதாய் எழு நஞ்சமுதாக்கும் கரை கண்டனே. கொல்வதான துன்பம் செய்ய வரும் யானை போல பஞ்ச இந்திரிய புலன்களுக்கு பயந்து அவ்வழியாக கெட்டுப்போன என்னை அனாதியே பிரிவில்லாதவனே, பாராமுகம் செய்வது கருணையோ சீரடியாரல்லாது வேறொருவராலும் கிட்டுதற்கு அறியோய் சிவஞான பிரகாச ஜீவரத்தினமே, வடவாமுகாக்னி போல் சுழன்று வருவதான விஷத்தை அமிர்தப் பிழம்பாக திருமிடற்றிலே தரித்த திருநீல கண்டனே, அடியேனுக்கு கருணை கூர்க. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம். திருப்பாடல் 33. கண்டது செய்து கருணை மட்டுப் பருகிக் கழித்து மிண்டுகின்றேனை விடுதி கண்டாய் நின் விரை மலர்த்தாள் பண்டு தந்தார் போர் பணித்து பணி செய்ய கூவித்தென்னை கொண்டெனந்தாய் களையாய் களையாய குதுகுதுப்பே. தேவரீர் சகலீகரித்து எழுந்தருளிய திருமேனியை தரிசித்து கிருபா கடாட்ச திருவருள் இன்பம் புசித்து திருவடியில் அடிமையென அடக்கமில்லாது சம வேறுபாடாக மிண்டிய என்னை பாராமுகம் செய்வது கருணையோ. சுவாமி, அருள் மனம் நாரும் திருவடியை அனாதியே பிரிவிலாது இருந்தபடி இருத்தி திருவருள் பணிக்கு ஆட்செய்து அப்படியே பணி அடியேன் செய்வதாக பிரேரக காண்டங்களுக்கு ரூபமாக ரட்சித்த என் தாயே, ஆணவக் களையை திருநோக்கால் நீக்கி மலபோத இருமாப்பை திருஞானத்தால் அடக்குவாய் சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம். திருப்பாடல் 34. குதுகுதுப்பின்றி நின்றன் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விதுவிதுப்பேனை விடுதி கண்டாய் விரையார்ந்தினிய மதுமது போன்றென்னை வாழைப்பழத்தின் மனங்கணிவித்து எதிர்விதைப்போது பயில்விக் கையிலை பரம்பரனே. தேவரீர் திருவடிஞான இன்பத்தில் குதூகலம் செய்யாது நின்றேன் போத வழியே பொருளெனக் கொண்டு இன்பமுற்று நாதனே, உனது திருவுளக் குறிப்பான கருணையை இழந்த துன்மலனை கருணை செய்யாது பாராமுகம் செய்வதோ. வாசனை பொருந்திய இன்பத்தேன் சொரியும் மதுவெள்ளம் போல அடியேனை செய்து மனத்தையும் வாழைக்கனி குழைவது போல குழைந்திருப்பச் செய்வது எக்காலமோ பாரம்பரியமாக சீரடியார் பொருட்டு எழுந்தருளிய வெள்ளியங்கிரியை உடைய சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம். திருப்பாடல் 35. பரம்பரனே, நின் பழ அடியாரோடும் என் படிரு விரும்பரனே விட்டுடுதி கண்டாய் மென் முயற்கரையின் அரும்பர நேர்வை தணிந்தாய் பிறவியை வாய் அறவம் பொறும் பெருமான் வினையேன் மனமஞ்சிப் பொதும்புறவே. திருக்கைலாச பாரம்பரியமான பரமசிவனே, தேவரீர் அடிமைப்பணி செய்யும் அடியாருடன் அடியேன் சேர்வதாக யான் எனது என்ற பொய்யை தங்கள் திருவுள்ள கிருபையால் இறங்கி இச்சை வைத்து அவை கெடும்படி அருளி புசிப்பாக கொள்வோய். அரணே,
பாராமுகம் செய்வது கருணையோ, தேவரீர் அடியேன் படிறு கொள்வது அரிதோ, கொடிய விஷத்தை எல்லா உயிர்களையும் ரட்சிக்கும் வண்ணம் திருநீல கண்டம் தரித்தாய் எது நிமித்தம் என்றால், பிறவித் துன்பமான ஐவாய் அரவத்தின் வாய் அகப்பட்டு பயந்து வினையேன் மனம் நடுங்கி மலபோதப் பொந்தில் ஒழிப்பதானேன் பெருமை உடையோய், எனவே அடியேனுக்கு கருணை செய்து அருள வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 36. பொதும்பொரு தீப்போல் புகைந்தெறிய புலன் தீக்கதுவ வெதும்புருவேனை விடுதிகண்டாய் விரையார் நரவம் ததும்பும் மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் முரல் வண்டு அதும்பும் கொழுந்தேன் அவிர்சடை வானத் தடல் அரைசே. சுவாமி, மரப்பொதும்பில் உள்ளதாகிய தீ கொளுத்த அது புகைந்து எரிவது போல பஞ்ச இந்திரிய விஷயத்தால் துன்பப்படும் என்னை பாராமுகம் செய்வது கருணையோ, வாசனை பொருந்தியதாகவும் தேன் சொரிவதாகவும் இருக்கின்ற மந்தாரப்பூவின் மாலையில் வண்டு அவ்வின்பம் புசித்து தேக்கிட்டொலியா மாலை நின்ற திருச்சடையில் பிரகாசமாக விளங்கிய சடையப்பரான விண்ணோர்க்கு அரசரான சிங்கமே, உமது ஸ்ரீபாதம் சேர்க்க அருள் செய்வாய். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 37. அரைசே அறியா சிறியேன் பிழை கஞ்சல் எண்ணின் அல்லால் விரைசேர் முடியாய் விடுதிகண்டாய் வெண்ணகை கருங்கண் திரைசேர் மடந்தை மணந்த திருப்பொற்பதப் புயங்கா வரைசேர்ந்தடர்ந்தென்ன வல்வினைதான் வந்தடர்வனவே. வெள்ளிய பற்களையும் கரிய கண்களாகிய கடலையும் உடைய உமையம்மையை ஒரு கூற்றில் உடைய இறைவனே, முக்தி திருவை நல்கும் அழகிய திருவடிகளை உடைய பாம்பணிந்த பெருமானே, பல மலைகள் ஒருங்கு திரண்டு வந்து தாக்கினால் போல வலிய தீவினைகள் திரண்டு வந்து நெருக்குகின்றன மன்னவனே, நறுமணம் பொருந்திய சடை முடியினை உடையாய், அறிவில்லாத சிறியேனாகிய என் பிழையின் விளைவுகளுக்கு அஞ்சினேன், அந்த அச்சத்தை நீக்குவதற்கு அஞ்சற்க என்று கூறினால் அல்லது வேறு கதியில்லை, என்னை கைவிட்டு விடுவாயோ. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 38. அடர்புலனானிற் பிரிந்தஞ்சி அஞ்சொன் அல்லார் அவர்தம் விடர் விடலேனை விடுதிகண்டாய் விரிந்தே எரியும் சுடரணையாய் சுடுகாட்டரசே தொழும்பற் கமுதே தொடர்வரியாய் தமியேன் தனி நீக்கும் தனி துணையே. எங்கும் பறந்து ஒளிவீசும் தீப்பிழம்பு போல திகழ்பவனே, எல்லாம் ஒடுங்கும் இடமாகிய சுடலைக்கு மன்னவனே, மெய்யடியார்க்கு அமுதம் போன்றவனே, யாராலும் தொடர்ந்து பற்றுவதற்கு அரியவனே, புகழற்ற அடியேனது தனிமையை நீக்கியருளும் ஒப்பற்ற துணையாக உள்ளவனே, என்னை தாக்குகின்ற புலன்களுக்கு அஞ்சி நின்னை பிரிந்து அழகிய சொற்களை உடைய மகளிரின் முளை போன்ற இடங்களை விடாமல் பற்றி நிற்கின்ற சிறியேனை விட்டு விடுவாயோ. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 39. தனித்துணை நீ நிற்க யான் தருக்கித் தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதிகண்டாய் வினையேனுடைய மனத்துணையே என் தன் வாழ் முதலே எனக்கெய்ப்பில் வைப்பே தினைத்துணையேனும் பொறேன் துயர் ஆக்கையின் திண் வலையே. சுவாமி, எனது உள்ளத்திலே தோன்றா துணையாக எழுந்தருளியிருப்பதை மறந்து மாறுபாடாக தலையாலே நடந்து செல்வதான என் வினையை முன்னிலையாக கொண்ட என்னை அப்படியே பாராமுகம் செய்வது கருணையோ. பொல்லா வினையேற்கு மனப்பிரேரகமே, யான் வாழு முதலே, யான் எனது என்ற அவை அற்ற இடத்தில் இருப்பதான சேமமே, தினையளவு காலமும் பொறுக்க மாட்டேன் துன்ப தேக போக பாசத்தை, எனவே கருணை செய்ய வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 40. வலைத்தலை மானன்ன நோக்கியர் நோக்கின வலையில் பட்டு மிலைத்தலைந்தேனை விடுதிகண்டாய் வெண்மதியின் ஒற்றை கலைத்தலையாய் கருணாகரனே கைலாயமென்னும் மலைத்தலைவா மலையாள் மணவாழ என் வாழ் முதலே. வலைக்குள் அகப்பட்ட மான்
போகும் வழியில்லாது அதனுள் நின்று மயங்குவது போல மாயா நோக்கமுடைய நாரி மோகக் கண்ணின் வலையில் அகப்பட்டு போகமுற்று அலைவதான என்னை பாராமுகம் செய்வது கருணையோ? உதய முதல் நாள் மதியை சூடும் சிரசோய், கருணாகர ஆலயப் பொருளே, எல்லா மலைகளுக்கும் மேற்பட்ட வெள்ளியங்கிரியே கோயிலாக உடையாய், இமயவல்லிக்கு மணவாளக் கோலமுடையோய், என் உயிர் வாழ்வதான இடமே, நினது திருவடியே தாரகம், என்னை ஆட்கொள்ள வேண்டும். சுவாமி. திருவாசகம் நீத்தல் விண்ணப்பத்தின் மற்றைய 10 திருப்பாடல்களின் அர்த்தங்களை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.